ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பலூன் வந்து எப்படி பறக்குது, அதுக்கான காரணங்கள் என்ன, பலூன் வந்து ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிச்சாங்க, எதற்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது தான். சரி, ஓகே. பொதுவாக பலூன் வந்து பறக்கிறதுக்கு காரணம் யாரை கேட்டாலும் சொல்லக்கூடிய ஒரே ஆன்சர் காற்று. ஓகே, அந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரிக்கில், அதாவது வளிமண்டலத்தில் எவ்வளோ காற்று இருக்குது, அந்த காற்றோட பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து 78%. ஓகேங்களா? ஆக்சிஜன் வந்து 21%. இதர வாயுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1%. இந்த இதர வாயுக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, மற்ற மாதிரி கரிமல வாயுக்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ரைட், ஓகே. அப்போ இந்த காற்று பலூனுக்குள்ளே போகிறதால பலூன் வந்து பறக்குது. ரைட். அப்போ வளிமண்டலத்தில் ஆல்ரெடி என்ன இருக்குது, காற்று இருக்குது. ஆனால் அந்த காற்றுல ஏன் பறக்க கிடையாது? பலூனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, பலூன் உங்களுக்கு எதுக்காக பிடிக்கும், பலூன் என்னென்ன ஃபங்க்ஷன்லலாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பலூன் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கொஷின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பலூனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சியில் யார் ஈடுபட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஃபேரடே. 1824 மைக்கேல் ஃபேரடே அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கக்கூடிய ராயல் இன்ஸ்டியூட் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆய்வு பணிகளை வந்து மேற்கொள்கிறாரு. அதில் அவர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிற இன்வென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச் டூவை வந்து ஒரு பொருளில் வந்து அடைச்சி வைக்கணும். காற்று ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பொருளில் வந்து அடைச்சி வைக்கணும். ஒரு ரப்பர் கார்க்குள்ளே வச்சு அடைச்சி வைக்கிறதுக்கு போது 2 கண்ணாடிக்கு இடையில் அந்த காற்று வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு கார்க்கு ரப்பர் மாதிரி போடுவோம் இல்லைங்களா, ரப்பரில் நம்ம டேப்லாம் விட்டோம்ல, அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ரப்பரை வந்து ட்ரை பண்ணுறாங்க பலூனை. ஓகே, அதனுடைய அட்வான்டேஜாக வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா 1825 இந்த பலூன்றது கண்டுபிடிச்சி அதை வந்து வெற்றிகரமாக வந்து செயல்படுத்துகிறாங்க. ரைட், ஓகே. இப்போ இந்த பலூன் பறக்கிறதுக்கு மெயினான காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காற்றுன்னு சொல்லிட்டோம். அந்த காற்றோட பர்சன்டேஜ் 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன், 1% இதர வாயுக்கள் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ரைட். மெயினாக பலூன் பறக்கிறதுக்கு 2 காற்றுகள் முக்கியம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் ஹெச்ன்னு சொல்லுவோம், ஹீலியம் ஹெச்இன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இருக்கிறதுலையே எல்லா தனிமத்திலையும் மிகவும் லேசான தனிமங்கள் அப்படின்னு பார்த்தா இந்த ஹைட்ரஜனையும் ஹீலியம் கேஸையும் தான் சொல்லுவோம். ஆனால் பொதுவாக நீங்கள் பீச்சில் மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பலூன்லாம் ஒரு நூலில் கட்டின உடனே மேலே போகுதோ அது எல்லாமே ஹீலியம் கேஸஸால் ஃபில் பண்ணது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த ஹீலியம் கேஸ் எதுக்காக பறக்குது அப்படின்ற ஒரு டவுட். செகண்ட் ஒரு கொஷின்ஸ் கேட்குறேன், தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். ஹீலியம் வந்து அட்டாமிக் நம்பர் 1, ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1, ஹீலியம் அட்டாமிக் நம்பர் 2. இதை பார்க்கும்போது லேசான தனிமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் தான் நம்ம சொல்லுவோம். அப்போ ஹைட்ரஜனை ஏன் பலூனுக்குள்ளே ஃபில் பண்ண கிடையாது, ஹீலியம்ன்ற கேஸஸ் மட்டும் ஏன் பலூனில் ஃபில் பண்ணி மேலே பறக்க விட்டுறாங்க? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்டில் பின் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இதனுடைய ஆன்சர் கடைசியில், இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ லேசான தனிமங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எந்தெந்த வாயுக்கள் அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடோட டென்சிட்டி, தட் மீன்ஸ் அடர்த்தின்னு சொல்லுவோம். இந்த கார்பன் டை ஆக்சைடோட டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1.429 கிராம் பர் லிட்டர். ஓகேங்களா? அடுத்தது நைட்ரஜனோட அடர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா 1.26. தட் மீன்ஸ் அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா எக்ஸாக்ட் வேல்யூ 1.2506 கிராம் பர் லிட்டர். அடுத்தது ஹீலியத்தோட அடர்த்தி வந்து பாருங்கள் 0.1799 கிராம் பர் லிட்டர். அதுவே ஹைட்ரஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.0893 கிராம் பர் லிட்டர்ஸ். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ இந்த ஜிஎல்னு போடுறீங்களே, அதுக்கு என்ன சார் மீனிங்? ஓகேவா? ஜிஎல்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா 1 லிட்டரில் எவ்வளோ வெயிட் இருக்குது, எத்தனை கிராம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ 1 லிட்டரில் எத்தனை கிராம் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.2 கிலோகிராம் அளவுக்கு அந்த காற்றோட எடை இருக்குது. ரைட். இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த வளிமண்டல அழுத்தம் சொல்கிறேன் இல்லையா, கடல் மட்டத்திலேருந்து காற்றோட அழுத்தம் ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ இருக்கக்கூடிய காற்றை நீங்கள் எடை போட்டு பார்த்தீங்கன்னா 1.02 அந்த அளவுக்கு காமிக்கும். அதனால தான் வந்து 1.2 கிராம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரைட். அப்போ இந்த ஜிஎலுக்கு மீனிங் தெரிஞ்சிருச்சு. ரைட். இப்போ நான் ஏற்கனவே ஒரு கொஷின்ஸ் கேட்டேன் இல்லையா, கடைசியாக என்ன கேட்டிருந்தோம், இருக்கிறதுலையே லேசான வாயு வந்து ஹைட்ரஜன், ஆனால் ஹீலியம் அதை விட வெயிட் அதிகம். இந்த ஆன்சரில் பாருங்கள் 0.0ன்றது ஹைட்ரஜன்,
ஹீலியத்துக்கு 0.1 தான் இருக்குது. ஸோ அப்போ ஏன் ஹைட்ரஜனை ஃபில் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இஸ் ஈஸிலி டு ஃப்ளேம், ஈஸியாக எரியக்கூடிய ஒரு வாயு. அப்போ எளிதில் தீப்பற்றி எரிஞ்சிடும். ஓகே, ஒரு ரீசன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து சுவாசிக்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக சுவாசிக்கும் போது மூச்சுத்திணறல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று. செகண்டு, இந்த ஹீலியம்ன்ற வாயுவை பயன்படுத்துறதுக்கான மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீலியம் வாயுவை ஒருவேளை சுவாசிக்கின்ற பொழுது வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிசிட்டி, அதாவது சுவாச கோளாறுகள் ஏற்படாது ஒரு காரணம். அதே நேரத்தில் இந்த ஹீலியம் கேஸஸ் எளிதில் தீப்பற்றி எரியாது. ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது தீப்பற்றி எரிகின்ற ரேஷியோ வந்து மிகவும் குறைவாக இருக்குது. ஸோ அதனால ஒன்று. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ஹீலியம் கேஸஸ் வந்து ஈஸியாக கிடச்சிடும். அதனால தான் இந்த ஹீலியம் கேஸஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி பலூன்லாம் பறக்க விடுறோம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.